அமைதியாக இருக்க வேண்டுமா உங்களை வேண்டுகிறோம். இப்பொழுது நாங்களாம் பொண்ணு விட்டாருங்க, எங்க மாப்பிள்ளை விட்டாரு. சரி, மகிழ்ச்சி. இல்லைங்க, பொண்ணு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கூட தரல, அவ்வளவுதான் உங்க பண்பு. உங்களை நம்பி எப்படிங்க பொண்ணு தர்றது? அதுக்கு தண்ணி தந்தா எப்படி? தண்ணி கொடுக்குறீங்களா? சரிங்கய்யா, ஏற்கனவே திருமணம் ஆகி போச்சு. மறுபடியும் பொண்ணு கேட்டீங்க, எப்படியும் உங்களை நம்பி பொண்ணு வருது. என்னங்கய்யா பண்றது? இப்ப எல்லாருக்குமே வேலைக்கெல்லாம் கொஞ்சம் ஆள் பண்றது இல்லைங்கய்யா. 1க்கு 2 இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு தான். அது அப்படி இல்லைங்கய்யா, இது பிடிக்கிறதுக்காக சொன்னேன். வள்ளிநாயகி இச்சா சக்தி, தெய்வயானி கிரியா சக்தி, வேல் வந்து ஞான சக்திங்கய்யா. அந்த ஒரு செயல் செய்யணும்னா நமக்கு இச்சை வரணும், அந்த விருப்பம் வந்தாதான் நம்ம அந்த வேலையை செய்வோம். இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் படுத்துட்டே இருப்போம். அந்த இச்சையை நமக்கு தருவது வள்ளிநாயகி. அந்த இச்சை வந்த பிறகு அது செயலாகணும் இல்லையா, கிரியா சக்தி. அப்ப அந்த செய்யக்கூடிய ஆற்றலை நம்ம தேவயானை அம்மா தருவாங்க. அப்ப அந்த 2 அருள் சக்திகளும் இறைவன் மணந்தார் என்பது அதனுடைய தாற்பயம். அதனால அந்த வள்ளிநாயகி வந்து அவங்களா விரும்பி தவம் இருந்து, இப்ப நல்லா கேட்டிருப்பீங்க, அந்த தவம் இருந்து முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று நினைச்சாங்க. அதன் அடிப்படையில பெருமான் வந்து வழியை உங்களுக்கு அருள் பண்றார். நீங்க பொண்ணு கொடுத்தா உங்களுக்கு நல்லது. அது ரொம்ப சிறப்பா வைக்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா பாது கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா என்பர் அருளினார். நீங்க பெண்கள் கால் பிடிக்கிறத பாக்கியமா நினைக்கணும். ஏன்னா முருகப்பெருமானே பாதம் வருடுறாராம் வள்ளியம்மாவும். அதனால அப்படி கால் பிடிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் நெய் பதார்த்தோட சாப்பாடு. அதனால அப்படியெல்லாம் செஞ்சு வீட்டு பெண்கள் வசியம் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க உங்களை எதிர்த்தே பேசக்கூடாது. பங்குனி உத்தர நாள்ல யாராவது தன் மனைவிக்கு பாத பூஜை போட்டீங்கன்னா அந்த ஆண்டு நீங்க செல்வந்தர். இதை நான் அடிச்சு சொல்றேன். இந்த கல்யாண நாள்ல முருகப்பெருமான் முன்னாடி சொல்றேன். ஏன்னா சாமியே அதை செய்வாராம். அதான் பங்குனி உத்தர நாள் தான் சாமிக்கு திருமணம் நடந்தது. இந்த இதெல்லாம் நீங்க செஞ்சு புரிஞ்சுக்க வந்தது. இந்த விழாவுடைய தாற்பயம் என்ன, இந்த திருமணத்தோட தாற்பயம் என்னன்னா, சாமி கூட கல்யாணமானு கேட்டார் ஒருத்தர். சாமிக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டாரு. சாமி வந்து கல்யாணம் பண்ணி தான் ஒரு கணவன் மனைவி வாழணும். இப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப லிவிங் டுகெதரா என்ன சொல்றாங்க, யாரும் கல்யாணம் பண்ணாமலே அது விலங்கு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. விலங்குகள் தான் கல்யாணம் கிடையாது. ஏன் சாமி கல்யாணம் செஞ்சு காட்டுறாருன்னா, இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. பணக்கார வீட்டு குழந்தை படிக்குங்களா? படிக்க இல்லைன்னா அந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பிடிச்சி கடிச்சு வைப்பான். அப்ப வாத்தியார் கூப்பிட்டு சொல்லுவார், இங்க வராங்க, உன் பேர் என்ன? வீட்டுல கூப்பிடுறதுங்களா இல்ல ஊர்ல சொல்றதுங்களா? வீட்டுல கூப்பிடுறது ராமலிங்கம், ஊர்ல வந்து மைக்கின்னு கூப்பிடுவாங்க. என்ன ஆரஞ்சு எவ்வளா? ஆரஞ்சு அது பழம் சார். ஆரஞ்சு பழமா? ஆரஞ்சு 11டா. 1 2 3 இப்படி விரல் விட்டு சொல்லி கொடுத்தாரு. அந்த பையன் வீட்டுக்கு போனவங்க என்ன பண்ணானா, அம்மா நான் இதுக்கு மேல பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏண்டா வாத்தியாரே விரல் விட்டு என்றார். அவர்கிட்ட போய் நான் என்ன படிக்கிறது? வாத்தியார் விரல் விட்டு இருந்தது இவனுக்காகவா வாத்தியாருக்காகவா? அது போல நாம வந்து திருமணம் செய்து கொண்டுதான் ஒரு பெண்ணோட வாழ்வோம் என்பதற்காக இறைவன் திருமணம் செய்து காட்டுகின்றார். அதுதான் இந்த நிகழ்வு. திருமணம் இல்லாத ஒரு பெண்ணை தொடக்கூடாது என்பது நம்ம பழங்காலத்து நாகரிகம். அதெல்லாம் அழிஞ்சி வருது. அதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக ஒரு சின்ன செய்தி. அதுக்காக தான் இந்த திருமண நிகழ்வு நடைபெறுகின்றது. அதுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லையா. இந்த உலக மக்களுக்கெல்லாம் திருமணம் மகிழ்ச்சிங்க. எங்க வீட்டு பொண்ணு பால் போட்டு போட சொன்னீங்க, கேட்கும் போது ஆனந்தமா இருக்குது. ஆமாங்கய்யா, செஞ்சீங்கன்னா அனைவருக்கும் சுகமான மனைவி இருப்பாங்க. அந்த மனைவினால உங்களுக்கு சுமையே இருக்காது ஐயா. அடிக்கடி ஜவுளி கடை கூப்பிட மாட்டாங்க, அடிக்கடி நகை கடை கூப்பிட மாட்டாங்க ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு குறை பண்றது தெரியாம எப்படிங்கய்யா ஐயா? அந்த பரபிரமத்தினுடைய சுரூபமே 5 முக பெருமானுடைய அந்த சதாசிவமூர்த்தியினுடைய மகேஸ்வரனுடைய புத்திரங்கய்யா. அவருக்கு என்னங்கய்யா உங்களுக்கு அதோட அடையாளம் வேணும்? அவருக்கு சொத்து பாத்தீங்கன்னா அப்பா இருக்கிறது வெள்ளி மலை, இவர் இருக்கிறது தங்க மலை,
பெரிய சொத்துங்கய்யா. நீங்க பொண்ணு கொடுத்தா சிறப்பாக இருப்பீங்க. அதனால ஏதோ கொஞ்சம் தயவுதாட்சியம் பண்ணி கொடுக்கறது இல்லாம ரொம்ப பெருமையா நினைச்சு கொடுங்கய்யா எங்க முருகப்பெருமான நம்பி. மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொத்து வச்சிருக்கீங்க. ஆனா எங்கிட்ட ஊசி வெடி பாத்தி மணி தான் இருக்குது. இருக்கிறதே கொடுங்கய்யா. நாங்க எதுக்குறதா தேடும் சென்னை மாவமே சாப்பிட்டு வள்ளிக்கு நாங்க அருள் பண்ணலையா? அதனால இருக்கிறதே கொடுங்கய்யா. சிறப்பா கொடுங்கய்யா. சிறப்பா நாங்க ஏற்றுக்கணும். என்னங்க பொண்ணு பொண்ணு கொடுத்துருவாமா? யாருங்க பொண்ணு கொடுக்குற? அப்பா அம்மா கேட்டுருங்க. சரி, இதனால நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நம்பி பொண்ணு கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கிறது கிரியா சக்தி, ஞான சக்தி, அது அருள் சக்தி. பொண்டாட்டி நினைச்சுக்காதீங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி. இது நமக்காக தான் இந்த திருமண காட்சி எல்லாம். நம்ம சில பேர் சொல்றாங்க 2 திருமணம் பண்ணிட்டா நான் பண்ண என்னன்றாங்க. அப்படி கிடையாது. அவருக்கு 2 சக்தி வைப்ப. நமக்கு நடக்க சக்தி இல்ல, கொடுக்க சக்தி இல்லைன்னு சொல்றோம். அது மாதிரி சக்தின்றது என்ன? அருள் சக்திகள். அதை வச்சு இறைவன் நமக்கு அருள் பண்றான். அந்த அருள் சக்திகளும் அந்த கிரியா சக்தி, அந்த இச்சா சக்தி வச்சு ஞான சக்தி என்ற வேலோட வச்சு நமக்கு அருள் பாருக்கின்ற இந்த தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரு கணவன் மனைவியா வாழ்ந்தா வள்ளி வயிற்றுலயே தேவையான குழந்தை கொண்டிருக்குல்ல, நாம தான் அவருடைய குழந்தைங்க. ஆனா எல்லாரும் ஆண் பிள்ளை இங்க இருக்கிறவங்க நாமெல்லாம் யாருமே ஆண் பிள்ளை கிடையாது. எல்லாருமே பெண் பிள்ளை தான். ஏன்னா செட்டியார் வீட்டுல பிறந்தா செட்டியார் பிள்ளை, முதலியார் வீட்டுல பிறந்தா முதலியார் பிள்ளை, பிள்ளை வீட்டுல இருந்தா அந்த மாதிரி ஒவ்வொருடைய அந்த இதை சொல்லுவாங்க. அப்ப ஆண் வயிற்றுல பிறந்தா ஆண் பிள்ளை, பெண் வயிற்றுல பிறந்தா நாமெல்லாம் பெண் வயிற்றுல தானே பிறந்தோம். முருகப்பெருமான் தானே நெற்றிக்கடல இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் ஆண் மகன். நம்ம ஆன்மாவெல்லாம் பெண்கள். நாம அவரை விரும்பி அந்த வள்ளி தேவியாரை அம்மையார் திருமணம் செய்தது போல நம்ம எல்லாம் பெண்ணா நினைச்சு அந்த இறைவனை மணந்து கொண்டதா நினைச்சு நம்ம அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல வாழ்ந்தோம்னா ரொம்ப சுலபமா இறைவனை நெருங்கிடலாம். ஏன்னா மனைவிக்கு தான் பெட்ரூம் வரைக்கும் இடம் கொடுப்போம், வேற யாரும் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி சாமியை நம்ம மனைவியா நினைச்சு வழிபாடு செஞ்சு அந்த இறைவனுடைய அருளை முழுசா பெறலாம். வெற்றிவேல் முருகனுக்கு வரவன் பேச சீக்கிரம் பொண்ணு கொண்டு முதல்ல இப்பொழுது நிச்சயதார்த்த வழிபாடு தாவரம் கூடிய நிகழ்வு. அது 3 மாதிரியும் சிற்றம்பலம் மணி நல்லவண்ணம் வரலாம் மைதலும் என்ன நல்ல கதிக்கு யாரும் ஒருவரை கண் முருகப்பெருமான் பள்ளி பொழுது திருமணம் நடைபெறுகிறது.
முதல்
கையில ஏதாவது பூ கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே பூ இருக்குது. நீங்க வரிசையை வாங்க, வர இடத்துல உங்க கையில பூ கொடுப்பாங்க. அதை வாங்கி சாமிக்கு உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ, சஷ்டி விரதம் இருந்தவங்க, வழிபாடு வந்து கலந்தவங்க எல்லாமே உங்க கையில பூ கொடுப்பாங்க. இந்த பூ வாங்கி உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை சாமிக்கு மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை, நல்ல தொழில் அமையணும், திருமணம், குழந்தை பேரு, உங்களுக்கு மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும் இன்னைக்கு முருகப்பெருமானை வந்து அண்ணால பார்த்ததுனாலேயே நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருவாரு. மனசார வேண்டிக்கோங்க. ஒருவருக்கு ஒருவர் நிறுத்தாங்க. இருக்கலாம் மொத்தமா திரும்பி வாங்குறதுக்கு சாமிக்கு பூ வந்து 10 ரூபா, ஒரு 4 மணி நேரம் அதிகபட்சம். 4 மணி நேரம் ரொம்ப ஆயிரம் போடுறது.